அனைவருக்கும் வணக்கம். இயற்கை விவசாயி முத்துராமன் அவரம். நான் இன்றைய நாடோடி செய்தியில நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து செறிவூட்டப்பட்ட தொழு உரம். செறிவூட்டப்பட்ட தொழு உரம் எப்படி தயாரிக்கிறது, அதனுடைய பயன்பாடுகள் என்னங்கிறத நான் வந்து இன்னைக்கு சொல்ல போறேங்க. செறிவூட்டப்பட்ட உரம்ங்கிறது நாம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கிற மண்புழு உரம், மட்கிய அங்கக உரம். இந்த உரத்துல வந்து ஏற்கனவே அனைத்து வகையான சத்துக்கள் இருக்குது. இதை மேலும் மெருகூட்டுறதுக்கு என்ன பண்ணாக்கா, இந்த மண்புழு உரத்துலையும் அங்கக உரத்துலையும் கூட மெருகூட்டுறதுக்கு என்ன பண்ணாக்கா, அசோஸ்பைரிலம் 2 கிலோ, அசட்டோபாக்டர் 2 கிலோ, ரைசோபியம் 2 கிலோ, பாஸ்போபாக்டீரியா 2 கிலோ, சூடோமோனாஸ் புளோரோசன்ஸ் 2 கிலோ, ட்ரைகோக்ரோமா விரிடி 2 கிலோ. இந்த மாதிரி இருக்கிற உயிரியல் பூஞ்சான மருந்துகளை வந்து தலா 2 கிலோ கலந்து இதை வந்து மண்புழு உரத்திலையும் செறிவூட்டப்பட்ட அங்கக உரத்திலையும் நாம் வந்து நல்லா கலக்கணும். இந்த கலந்து இருக்கிறதுனால ஏற்கனவே மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களும் மண்புழு உரத்தில் நுண்ணுயிர்களும் ஒரு 10 மடங்கு இருக்குதுனாக்கா அது வந்து 100 மடங்கு பெருக்கிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். அதாவது ஒரு நுண்ணுயிரை வந்து அதிகப்படியான அளவுக்கு பெருக்கக்கூடிய சத்து இந்த செறிவூட்டப்பட்ட தொழு உரத்துக்கு உண்டு. இந்த செறிவூட்டப்பட்ட தொழு உரத்தை நாம் தயார் பண்ணுறதுனால ஒரு பயிருக்கு தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, கந்தக சத்து, கால்சியம் சத்து, மெக்னீசியம் சத்து, மேங்கனீஸ் சத்து, இரும்பு சத்து, போரான் சத்து, மாலிப்டினம், குளோரின், புளோரின், சிலிக்கான், இந்த மாதிரி பல வகையான நுண்ணூட்ட சத்துக்களும் இதில் வந்து கலந்துருக்குது. இப்போ நம்ம இந்த செறிவூட்டப்பட்ட தொழு உரத்தை நம்ம எப்படி கொடுக்குறோம்னாக்கா, இப்போ நம்ம மருத்துவத்துக்கு நாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், நம்ம குளுக்கோஸ் ஏற்றுறாங்க. அந்த குளுக்கோஸ் நம்மளுக்கு ஏறும்போது அதில் சில சத்து மாத்திரைகளை வந்து திரவ வடிவில் அந்த குளுக்கோஸ் பாட்டிலில் வந்து ஊசி மூலமாக செலுத்தி கூடுதலாக பண்ணுவாங்க. அது வந்து ரத்த சோகைக்கும் சத்துக்கள் அதிகமாக வரத்துக்கு தான் அந்த குளுக்கோஸ்லேயே வந்து சத்து மாத்திரை வந்து திரவ நிலையில் கொடுக்கறது. அதே மாதிரி தான் நம்முடைய பயிருக்கு தேவையான உணவு வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த வந்து செறிவூட்டப்பட்ட தொழு உரம் தயாரித்துக்கு உண்டான மேற்கூறிய காரணிகள்லாம் நான் இதில் பயன்படுத்துகிறேன். இதனால் வந்து பயிருக்கு வந்து விரைவாக பயிருக்கு சத்துக்கள் எடுத்துக்குது, நல்ல சத்துக்கள் உடனடியாக கிடைக்குது, அனைத்து வகையான சத்துக்களும் பயிர்களுக்கு ஏதுவாக கிடைக்குது. இதனால தான் செறிவூட்டப்பட்ட தொழு உரத்தை வந்து நான் பயன்படுத்துகிறேன். மேலும் நம்ம என்னதான் வந்து அறுசுவை உணவு நம்ம உடலுக்கு உட்கொண்டாலும் கடைசியில் வந்து நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், பொரி சாப்பிட்றோம், பீடா சாப்பிட்றோம். அந்த மாதிரி தான் நம்ம எத்தனை வகையான சத்துக்கள் நம்ம பயிர்களுக்கு கொடுத்தாலும் கடைசியில் வந்து இந்த குளோரின், புளோரின், போரான், மாலிப்டினுங்கிற சத்து வந்து அந்த குறைநீர்ப்பாக பயன்படுது. இதனால 16 வகையான சத்துக்களும் இந்த செறிவூட்டப்பட்ட உரத்தில் இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்களாக்கா, அந்த 16 வகையான சத்துக்கள் நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்களாக்கா, தலைச்சத்து வந்து இளைய பசுமையாக இருக்கிறதுக்கும் ஸ்டார்ச் தயாரிக்கும் பயன்படுது. மணிச்சத்து வந்து அந்த செடியில் மணி பிடிச்சி அது நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு நல்லா வந்து கெட்டிப்படுறதுக்கு இந்த மணிச்சத்து பயன்படுறது. ஆனால் பொட்டாசியம் சத்தினுடைய வேலை எதுன்னு கேட்டீங்களாக்கா, நான் வந்து ஒரு செடிக்கு பூமியிலிருந்து சத்துக்களை எடுத்து வேறு முதல் நுனி வரை உள்ள எல்லா பாகங்களுக்கும் இந்த பொட்டாசத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து போய் கொடுக்கறது தான் இந்த பொட்டாசத்தினுடைய வேலை. ரெண்டாவது, இந்த நாம் வந்து நம்ம பயிர் செஞ்சு அதை மணி பிடிச்சி அது மாவாகிற சமயம் போது அறுவடைக்கு முன்னாடி இந்த மணி நல்லா மாவு அடையிற சமயத்தை ஏற்படுத்துறது இந்த பொட்டாசத்து. இந்த பொட்டாசத்து இருந்தால் தான் நம்ம மணி வந்து முற்றி நல்ல மாவு பொருளாகவும் நல்ல சத்து பொருளாக மாற்றி கொடுக்கறது இது பொட்டாசத்து. இதனால தான் நம்ம வந்து பொட்டாசத்தை பயன்படுத்துகிறோம். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. பொட்டாசத்தை நம்ம தமிழில் சாம்பல் சத்துக்கிறோம். இது 3ம் பேரூட்ட சத்துக்கள். மறுபடியும் இன்னொரு சத்து பார்த்தீங்களாக்கா, இப்போ பருத்தியில் பார்த்தீங்களாக்கா சிவப்பாக இருக்கும். அந்த சிவப்பு திட்டா இருக்கிறது எதனால் வருது? இதில் வந்து மெக்னீசியம் சல்பேட்டு கம்மியாகிறதுனால தான் இந்த சிவப்பு திட்டுகள் ஏற்படுது. இதுவும் ஒரு சத்து பற்றாக்குறை. அடுத்தது, இன்னொரு செடிகளில் பார்த்தீங்களாக்கா மேங்கனீஸ் சல்பேட் பற்றாக்குறையினால செடிகள் வெளுத்து கொஞ்சம் வெளுமையாக வெள்ளை கலந்த மஞ்சள் நிறமாக இருக்கும். இது வந்து மேங்கனீஸ் சல்பேட் வந்து மேங்கனீஸ் சத்து வந்து பயிர்களுக்கு வந்து கிடைக்காததுனால தான் இந்த காரணம். மேலும் கொய்யா மரமாக இருக்கட்டும், கொய்யா பழமாக இருக்கட்டும், மாம்பழமாக இருக்கட்டும், தேங்காயாக இருக்கட்டும், கொய்யா பழத்து மேலே பார்த்தீங்களாக்கா, காய்க்கு மேலே பார்த்தீங்களாக்கா அம்மா வாத்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும். அதே மாதிரி பழத்துக்கு மேலேயும் பார்த்தீங்களாக்கா சும்மா சொரியாக ஒரு அம்மா வாத்த மாதிரி இருக்கும். அதே தேங்காயை உடைச்சு பார்த்தீங்களாக்கா உள்ள தேங்காய் பருப்பு வந்து குழியாக ஒடுங்கின மாதிரி இருக்கும்.
இந்த 3க்குமே காரணம் என்ன தெரியுங்களா? நிலத்துல வந்து போரான் சத்து பற்றாக்குறை தான் காரணம். இந்த போரான் சத்து பற்றாக்குறையினால தான் இந்த 3க்குமே இந்த விளைவுகள் வருது. இந்த போரான் சத்த நம்ம நிவர்த்தி பண்ணோம்னாக்கா, அங்கக எருவு கூட எருக்கு இலைய வெட்டி அத அங்கக உரத்துல மக்க வச்சு நல்லா கலந்து போட்டோமா, இந்த போரான் சத்து குணமாகும். அதாவது இலைய பசுந்தாழை உரங்களிலேயே வந்து எருக்கு இலையில தான் அதிகமா போரான் சத்து இருக்குது. அடுத்து துத்தி பூண்டுல போரான் சத்து அதிகமா இருக்குது. இந்த துத்தி பூண்டும் எருக்கு இலையும் நல்லா மக்க வச்சு வெட்டி போட்டு 4 பட மக்க வச்சு நம்ம வந்து அங்கக எருவாக்கி காட்டுக்கு போட்டோமாக்கா இந்த போரான் சத்து குறைபாடு நீங்கும். மேலும் இந்த சிலிக்கான், குளோரின், புளோரின், மாலிப்டினம் இந்த மாதிரி நுண்ணுயிர் சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களாக்கா, கந்தகம் வந்து துத்தநாகம் வந்து வேர் வளர்ச்சிக்கு பயன்படுது. கந்தகம் வந்து பயிர் வளர்ச்சிக்கு பயன்படுது. கால்சியம் வந்து ஒரு பயிருக்கு வந்து வந்து மடிப்பிடிக்கும் திறன், மணி முதிர்ச்சி அடையும் திறன், மாவு பொருள் திறன் இருக்குது. இந்த கந்தக சத்து இந்த கால்சியம் சத்து நிறைந்த பகுதி தான் சிறுதானியம், சாமை, ராகியெல்லாம் பயன்படுத்துகிறோம். இந்த கால்சியம் சத்து அதிகமாகிற தானியங்களை நாம் வந்து உணவு உட்கொண்டமாக எலும்பு வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, சதை வளர்ச்சி, பல் வளர்ச்சியெல்லாம் கூடும். இந்த மாதிரி அனைத்து வகையான சத்துக்களும் அடங்கியது தான் இந்த செறிவூட்டப்பட்ட தொழு உரம். செறிவூட்டப்பட்ட தொழு உரம். இந்த செறிவூட்டப்பட்ட தொழு உரத்தை நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வாழை மரத்துக்கு வந்து ஒரு குத்துக்கு வந்து ஒரு 5, 6 கிலோ போட்டால் போதும். தென்னை மரத்துக்கு 10 கிலோ போட்டால் போதும். வாழை மரத்தை என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, டிராக்டரில் ஓட்டும் போதோ ஏறு வச்சு ஓட்டும் போதோ 2 பக்கம் நாம் மாற்றி சால் ஓட்டும் போது அந்த குத்துக்கிட்ட வந்து நம்ம ஓட்ட முடியாது. அதை வந்து களக்கொட்டை எடுத்து தான் கொத்தணும். அந்த இடத்துல வந்து செறிவூட்டப்பட்ட தொழு உரத்தை ஒரு குத்துக்கு 5 கிலோ போடலாம். தென்னை மரத்துக்கு ஒரு மரத்துக்கு 10 கிலோ போடலாம். இதனால வந்து நாள்பட இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மழை தண்ணியில் நனைஞ்சு இந்த சத்துக்கள் கரைஞ்சி இதனுடைய வேர் பகுதிக்கு போய் ஒரு பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் இந்த பயிர் விளைவிக்குது. இதனால செறிவூட்டப்பட்ட உரத்தில் நன்மைகளையும் அதை பயன்படும் முறையும் நாம் சொல்லிட்டோங்க. இந்த செறிவூட்டப்பட்ட உரத்தை வந்து எந்தெந்த பயிர்களுக்கு போடலான்னாக்கா, சிறுதானிய பயிர்கள், பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், மூலிகை பயிர்கள், நறுமண பயிர்கள், லாகிரி பயிர்கள், அனைத்து வகையான பயிர்களுக்குமே போடலாங்க.